ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் சங்குமுகம் பீச்சில் தான் இருக்கோம். இந்த பீச் வந்து திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ். இந்த பீச்சுக்கு எப்படி வரணுன்னா திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஈஸ்ட் ஃபோர்ட் வந்து அங்கேருந்து பஸ் ஏறி வரலாம். சங்குமுகம் பஸ் அவைலபிள் தான். அதே மாதிரி ஏர்போர்ட் பக்கத்தில் இருந்தும் சங்குமுகம் பஸ்ஸு கிடைக்கும். இந்த பீச்சோட என்ட்ரன்ஸ் பக்கத்தில் ஒரு தேவி டெம்பிள் இருக்குது. இந்த சங்குமுகம் தேவி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த பீச் ஏறும்போது இங்கே இப்போ ஒரு பார்க் ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த பீச்சுக்கு வேறொரு பேர் இருக்குது. அது பேர் சுனாமி பீச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா 2006 சுனாமி வந்த பிறகு அதோட நினைவு சின்னமாக இந்த பீச்சை வச்சுருக்காங்க கேரளா அரசு. அதே மாதிரி இந்த பீச்சில் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க. ஏன்னா 1982 பயன்படுத்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. MI-8 ஒரிஜினல் ஹெலிகாப்டரை பார்க்குறதுக்கும் ஆளுங்க வராங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வராங்க. கேரளாவிலேருந்தும் தமிழ்நாட்டிலேருந்தும் வராங்க. அப்போ இது ஒரிஜினல் தான். அதே மாதிரி இது பீச்சோட ஃப்ரண்டில் ஒரு கடல் கன்னி, அந்த மாதிரி மெர்மைட் மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர், அதுவும் பார்க்க நல்லா இருக்கும். வித்தியாசமாக செதுக்கி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. இந்த கேரளா அரசாங்கம் இந்த பீச்சை நல்லா பார்த்துக்குது. ஈவினிங் டைமெல்லாம் விசிட் பண்ண நல்லாயிருக்கும் இந்த பீச்சு. நீங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். சுற்றுலா பயணிகளும் மாணவர்களும் வர வேண்டிய ஒரு பீச் தான் இந்த சங்குமுகம் பீச்சு. இது பீச் பக்கத்தில் மண்டபம் இருக்கும். அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம், உட்காரலாம். இந்த பீச் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இந்த பீச்சோட பக்கத்துலேயே வேறையும் கொஞ்சம் டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. வெட்டுக்காடு சர்ச் இருக்குது, கொச்சிவேலி லேக் இருக்குது. இங்கே கொஞ்சம் அதிகமாக போட்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி இங்கே ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் வரும்போது இங்கே இந்த பீச்சில் பாத்திங் எல்லாம் எடுப்பாங்க, ரிச்சுவல் பாத்து. வீக்கெண்ட்ஸில் நல்லா கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி ஒர்க்கிங் டே ஆனதால் அவ்வளோ கூட்டம் இல்லை. கேரளாவோட டூரிஸ்ட் அட்ராக்ஷனில் இந்த பீச்சுக்கு ஒரு பங்கு உண்டு. பின்ன ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி க்ளீனாக இருக்கிற பிளேசஸில் பிளாஸ்டிக் எல்லாம் போடாதீங்க. அதுக்குன்னு கொஞ்சம் டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருக்காங்க, அங்கே போடுங்க. உங்களோட கோஆப்ரேஷனும் தேவை இது இப்படி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி பீச்செல்லாம் விசிட் பண்ணுங்கள். மனசு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த அலையோட சத்தம் கேட்டாலே நம்ம மனசு கொஞ்சம் காம் ஆகும், கொஞ்சம் பீஸ் வரும். நான் இன்றைக்கி விசிட் பண்ணபோது நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. மேலும் இதே மாதிரி புதிய வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.